Hi students, Object Oriented Analysis and Design Lab code is 8582. So our 11th exercise is Foreign Trading System. This project also we have to design use case diagram, class diagram, activity and remaining all UML diagrams. Now I will go to explain about use case diagram drawing. So to design this use case diagram, you have to open the Argo UML tool. Find new profile. New profiles. So use case diagram, by clicking on this use case diagram, we can get the all use case diagram tools in the toolbox. Okay, this is the user, customer, outside of the entity. So use cases are all present inside the entity. ஸோ இவங்க எல்லாமே என்டிட்டிக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இவங்க அவுட் சைட் ஆஃப் த என்டிட்டியில் இருப்பாங்க, யூசர் இல்லைன்னா ஆக்டர்ஸ். அதான் யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு யூசர், சர்வர் வந்து ஒரு ஆக்டர். ஸோ கஸ்டமர் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறது சர்வர். ஸோ இது எல்லாமே ஆக்டர் தான். கஸ்டமர் ஆல்சோ ஆக்டர். கஸ்டமரும் ஒரு ஆக்டர் மாதிரி அதில் வந்து கஸ்டமருடைய ஒர்க்கு பண்ணுறாங்க. கஸ்டமர் சர்வர் ஆக்டர்ஸ். கஸ்டமர் ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ரிக்வெஸ்ட் மெசேஜ், இது ரெஸ்பான்ஸ் ரிப்ளை மெசேஜ். ஓகே, எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூஸ் கேசஸ். யூஸ் கேஸ் ரெப்ரசன்ட் வாட் ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் மாடல். So we have six use cases here. Here one actor is customer, another one actor is system. 6 use cases we need. 1, 2, 3, 4, 5, 6. Server. So text நம்ம வந்து அந்த பேஜை கிளிக் பண்ணி அதுலேயும் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த கீழே இருக்கிற டெக்ஸ்ட் ஃபீல்ட்லேயும் டைப் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரொம்ப லென்த்தியான நேமாக இருந்ததுன்னா நமக்கு இதில் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் டெக்ஸ்ட் ஃபீல்டு காட்டும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் போய் ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கலாம். சர்வர் யூஸ் கேஸ் டைப் பண்ணிடலாம். என்னென்ன யூஸ் கேஸ் இருக்குதுன்னு. ப்ராடக்ட், வாய்ஸ், நான் வாய்ஸ். ஃபாரின் ட்ரேடிங் சிஸ்டம்னா, ஃபாரின் ட்ரேடிங்னாலே பிஸ்னஸ். ஸோ நம்மளுடைய கண்ட்ரிக்கும் ஃபாரினில் உள்ள கண்ட்ரிஸுக்கும் ஏதோ பிஸ்னஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. வாய்ஸ்னால் பில். ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு நம்ம பில்லு கேட்டிருப்பாங்க. ஓகேவா, நம்ம கஸ்டமர் பில் கேட்குறாங்க. ஸோ அந்த பில்லை மறுபடியும் சர்வருக்கு கொடுக்குறோம். அங்கே உள்ள ஃபாரினில் உள்ள அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குரிய அந்த பில்லெல்லாம் சென்ட் பண்ணுவாங்க இந்தியன் ஆஃபீஸருக்கு. ஸோ அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த எம்ப்ளாய்க்கு கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா என்ன பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஃபீட்பேக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, வாய்ஸ்னால் பில்லு. ஸோ இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், என்னென்ன செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பில்லை போட்டு கேட்குறது தான் வாய்ஸ். ஓகேவா. நான் வாய்ஸ், அந்த பில்லுக்கு அவங்க அக்செப்டே பண்ணலை, அது கொடுக்குறதுக்கு இந்த ஃபாரின் சர்வர் வந்து எதுவுமே போகலை அப்படின்னா அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அந்த பில் கேட்ட அந்த வாய்ஸுக்கு வந்து அந்த ஃபாரின் சர்வருக்கு அது சென்ட் ஆச்சு, ஆன் கால் லோட் ஆகி அந்த சர்வருக்கு சென்ட் ஆச்சு அப்படின்னா இந்த சர்வர் அந்த கால் அட்டன் பண்ணி அதுக்குரிய டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த இந்தியன் ஆஃபீஸர் வந்து என்ன அடுத்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த ப்ராடக்டை அவங்க வந்து வாங்குகிறாங்க. ஸோ ப்ராடக்ட், வாய்ஸ், நான் வாய்ஸ்.
எம்ப்ளாயி ஃபீட்பேக் வாங்குறாங்களா வாங்கலையா, எப்படி இருக்குது, இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பட்ஜெட்டுக்குள்ளே வாங்க முடியுமா வாங்க முடியாதா. ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்குள்ளே வாங்குறாங்க. இந்தியன் கஸ்டமருக்கும் ஃபாரின் கஸ்டமருக்கும் நடுவில், ஃபாரின் சர்வருக்கும் நடுவில் ஒரு ப்ராடக்ட் பிஸ்னஸ் நடக்குது. இதோட இந்த ரெண்டு ஓகேவா. சர்வர் கிட்ட ஒரு ஒர்க் இருக்குது. சென்ட்ரல் சிஸ்டம்ல ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே நம்ம அசோசியேஷன் அந்த ஆரோ வச்சு நம்ம லிங்க் கொடுத்துட வேண்டியதுதான். ஓகேவா. ஸோ கஸ்டமர் இந்த 7 யூஸ் கேஸ் கூடயுமே அவர் ஒர்க் பண்ணுறாரு. ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த 7 யூஸ் கேஸ் கூடயும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு. ஸோ இங்கே நான் எடுத்த இந்த ஆரோ ப்ளேஸ் ஆகலை. ஸோ கீபோர்டில் எஸ்கேப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். அந்த ஆரோ போயிடும். மறுபடியும் அகெயின் அந்த ஆரோ எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் நிற்கலை. ஸோ எஸ்கேப் பட்டனை கொடுத்து மறுபடியும் அந்த அசோசியேட் ஆரோ இட்ஸ் ரெப்ரசன்ட் த ரிலேஷன்ஷிப். ஓகேவா. So the customer and employee use case. Customers having the relationship with the employee use case. It just represent the relationship. Customer having the relationship with the feedback use case. Okay, voice use case again having 2 use case. Loader and on-call. நிற்கலை. ஸோ எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ நிற்கலை. அகெயின் அந்த ரிலேஷன்ஷிப் அசோசியேஷன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே. ஸோ மேபி இந்த பிளேஸ் சரியில்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வேறு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் ட்ரா பண்ணலாம். ஓகே, இப்போ நிற்கலையா. ஓகே, நினைச்சு நெக்ஸ்ட்டு இதில் ஒரு வாய்ஸ் லோட் ஆகிட்டு இருக்குது. அது இந்த ஆன் கால் இந்த சர்வர் ஃபாரினில் இருக்கிற சர்வர் இந்த கால் பிக்கப் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னால் தான் நமக்கு என்ன ஆகும், ஃபர்தராக ப்ராசஸ் நடக்கும். ஸோ சர்வர்லேருந்து ஆன் கால்க்கும் இந்தியன் ஆஃபீஸர் எம்ப்ளாயி ஃபீட்பேக் இதுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ சர்வர் ஆக்டர் ஹேவிங் த ரிலேஷன்ஷிப் ஆர் ரிட்டர்னிங் த மெசேஜ் to the on call and returning the message to Indian officer. Server actor is returning the message to employee and feedback central system also. இதில் நமக்கு ரிட்டன் மெசேஜ் கிடையாது. இது நார்மல் அசோசியேஷன் தான். சர்வர் அசோசியேட் வித் சென்ட்ரல் சிஸ்டம், அவருடைய சிஸ்டம் கூட. ஓகேவா. ஸோ நீங்கள் அங்கேயும் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எந்த பிளேஸில் இருக்குமோ அப்படி மூவ் ஆகிடும். ஸோ ரிட்டன் மெசேஜ் இந்தியன் ஆஃபீஸருக்கு ரிட்டன் மெசேஜ் கொடுக்குறாரு. எம்ப்ளாயி டிபெண்டன்சி. ஸோ ஐ எம் செலக்டிங் த டிபெண்டன்சி ஆரோ. எஸ்கேப். ஸோ நம்ம வேறு
ஆரோஸை ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்தால் தான் அந்த ஆரோ ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நமக்கு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரோ செலக்ட் பண்ணிக்கணும். நார்மலாக கர்சரை செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இந்த எம்ப்ளாயி இங்கே ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால ஆரோ பண்ண முடியல. இது கொஞ்சம் இந்த சைடு இப்படி வச்சுக்கலாம். சர்வரில் அந்த ஆரோ போடுறதுக்கு வசதியாக. டிபெண்டன்சி ஸோ நான் கொஞ்சம் இந்த சைடு தள்ளி ஆரோ ட்ரை பண்ணேன், அது வரல. ஏன்னா இந்த சைடு இந்த ஆரோ இங்கேருந்து நான் ட்ரை பண்ணதுனால அது என்ன நினச்சிச்சுன்னா இந்த ஆரோவிலேருந்து தான் நான் ஆரோ ட்ரா பண்ணுறேன்னுட்டு எனக்கு வராமல் இருந்திருக்கு. ஸோ நம்மளுடைய சர்வர் இங்கே இருக்காங்க, சர்வருக்கும் இந்த ஃபீட்பேக் எம்ப்ளாயி இவங்களுக்கும் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் இங்கே வச்சு நான் அந்த ஆரோ ட்ரை பண்ணியிருக்கணும். இந்த இந்த சர்வருக்கும் சென்ட்ரல் சிஸ்டமுக்கும் உள்ள ஆரோவில் இருந்து நான் ட்ரை பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் வராமல் இருந்திருக்கு. சரியா? ஸோ சர்வர்லேருந்து இந்த எம்ப்ளாய்க்கு ட்ரை பண்ணணும். ஓகே, நம்மளுடைய டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இதை சேவ் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய எக்ஸசைஸ் 11th எக்ஸசைஸ் ஃபாரின் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ கம்பல்சரியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். என்ன நேம் அப்படின்னா ஃபாரின் ட்ரேடிங் அப்படிங்கிற நேமில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். யூ ஷுட் கிரியேட். within the folder only we have to save all the UML diagrams. ஸோ நேம் என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். நான் என்னுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்ட்காக யூஸ் கேஸ் டயக்ராம் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். நீங்கள் வேறு நேம் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் கம்பல்சரியாக இந்த எக்ஸ்டென்ஷன் ஷுட் பி UML .uml அப்படின்னு கம்பல்சரியாக கொடுக்கணும். எப்படி ஜாவா ப்ரோக்ராம் சேவ் பண்ணும்போது .java இல்லை டெக்ஸ்ட் ஃபைல் சேவ் பண்ணும்போது .txt கொடுக்குறோமோ லைக் தட் UML diagram should have the extension .uml. Okay, so Argo is the extension. It is support for the UML extension, XML extension, UML extensions. Save கொடுத்தாச்சு, project save ஆயிடும். Okay students, thank you.